இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரைடாக போன இடம்தான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஸ்பாட்டான போலுமலை ஃபோர்ட். இதை கிருஷ்ணகிரி ஃபோர்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ மார்னிங் நாங்கள் பெங்களூரில் இருந்து கிளம்பினோம். ஒன்ஸ் நம்ம ஹைவேயை க்ராஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் உங்களை வெல்கம் பண்ணிக்கிட்டே இருக்குதும். ஸோ அந்த மார்னிங் சீனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டிராஃபிக்கில் இருந்து ஒரு கசகசான்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்டில் இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலீஃபுக்கு இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 1.5 hours ரைடுலேயே இந்த ஏரியாவை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது 2 பக்கமும் சுற்றி மாங்காய் மரங்களை நட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாமரங்களை பார்த்துட்டு அப்படியே இந்த ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹில்ஸில் நீங்கள் அப்படி ஏறும்போது உங்களோட என்டர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டும் கீழே தெரிஞ்சது மாதிரியே இருக்குதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹில் டாப் போக போக கொஞ்சம் ஆஃப் ரோடிங் இருக்கும். ஸோ இட்ஸ் மேனேஜபிள் தான். காரும் இதுக்கு டாப் வர போகுது. பைக்காக இருந்தால் பில்லியன் ரைடராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில இடங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது, ஆனால் சில இடங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வழியாக மேலே போகும்போது அங்கே உங்களுக்கு ஒரு டோல் இருக்குது. ஒன்ஸ் அந்த டோல் நீங்கள் ரீச் ஆகிற போது அதுக்கு கிட்டேயே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், டீ, அதுக்குள்ளே ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே 20 rupees கேட்குறாங்க. இங்கே நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் கூகுள் பே இங்கே ரீச் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ரீல்ஸில் எல்லாம் பார்க்கக்கூடிய ஃபேமஸ் போலுமலை அந்த ஃபோர்ட்டுக்கு போகிற வழி. ஸோ இந்த இதில் போகும்போது உண்மையிலேயே ஒரு அட்வென்ச்சராகவும் அந்த மிஸ்டியான கிளைமேட், இன்னும் மார்னிங் ரைட் இந்த இடத்த இன்னுமே செம்மையாக அழகு விட்டுச்சு. இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தூரத்தில் ஒரு டேம் தெரியும். ஸோ இங்கேருந்து அந்த டேம் வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் மார்னிங் போயிருந்தனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ், வீடியோஸ், அது எப்படி எக்ஸ்பல்ஸ் அதோட பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் ட்ரை எல்லாம் இங்கே பண்ணி பார்த்தோம். உண்மையிலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணதோடையே இது இந்த பைக் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இந்த டேயை எக்ஸ்பல்ஸ் ப்ரோ கொஞ்சம் கூட அட்வென்ச்சராக மாற்றிடுச்சு. அப்படியே நீங்கள் போகும்போது நீங்கள் ஹில் டாப் ரீச் பண்ணிடுவீங்க. அங்கே நீங்கள் பழைய காலங்களில் கெட்டின சின்ன சின்ன கற்குகைகள் மாதிரி உள்ளது. இன்னும் அங்கே ஃபேமஸாக ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ இங்கே பூஜை எல்லாமே நடத்துகிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், டீ இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த நேச்சரை ரசித்து பார்க்குறதுன்னு சொல்கிறது உண்மையிலேயே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன் அப்படிங்கன்னா நம்ம ஹோல் வீக் ஃபுல்லாக பெங்களூரை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த டிராஃபிக்லேருந்து ஃப்ரீயாகவும் இன்னும் இயற்கையோட ஒரு 1 day மார்னிங்கை நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த வைப் உண்மையிலேயே ஒரு அந்த நேச்சரோட ஒட்டி வாழ்கிற அந்த வாழ்க்கை வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் ரெக்கமெண்டட் நீங்கள் மார்னிங் ஒரு 6:30, 7 இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சூரியன் வர ஆரம்பிச்சிடும், இங்கே சூடு வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கீழே இறங்கும்போது அந்த பியூட்டிஃபுல்லான வில்லேஜில் இந்த ஆடு மாடு இதெல்லாமே உங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த ஆடு மாடு எல்லாமே இருக்கும். எங்கள் இதுக்கு மயிலெல்லாம் கூட எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒன்ஸ் இதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்கி பெங்களூரு ரிட்டன் ஆகிட்டோம். ஸோ ரிட்டன் வரும்போதும் நிறைய தோப்புகள், இன்னும் நிறைய அந்த விலைகள் எல்லாம் எல்லாமே எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஸோ 1 day உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ரைடு தேவை அப்படின்னா ஸோ பெங்களூர்லேருந்து கிளம்பி இந்த போலுமலை ஃபோர்ட் ரெக்கமெண்டடான ஒரு பிளேஸ்.